உறுப்பினர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஒன் சீட் ஹெல்ப்புங்கிறது பல படிகளை தாண்டி இருக்கு. எப்படின்னு சொல்லலாம்னா 10ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 10/7 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில மணி நேரத்திலே நமக்கு சென்ட் ஹெல்ப் வரல, அதாவது மக்களுக்கு பணம் அனுப்ப முடியலை அப்படிங்கிற சவால் வந்தது. அப்போ நம்ம அதை சரி செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளானோம். அதை அண்டர் மெயின்டெனன்ஸ் அந்த இதில் வச்சுட்டு சாஃப்ட்வேர் ஒர்க் நடந்துட்டு இருந்து, அதுக்கு பிறகு 19ஆம் தேதி அதை சரி செய்து மீண்டும் நம்ம அதை ரன்னிங்கில் விட்டோம். அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. 2ஆவது நாள் நமக்கு என்ன எரர் அப்படின்னா ஸ்பான்சர் ஹெல்ப். அதாவது நாம் ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 2ஆவது ரவுண்டு வந்ததுன்னா உங்களுடைய அப்ளைனுக்கும் அதே 2ஆவது ரவுண்டு நீங்கள் வாங்கும்போது அவருக்கு ஒரு 2000 ரூபா போகணும். அது போகலை. அப்போ அந்த இதை நம்ம சரி செய்யக்கூடிய கட்டாயம், அது மிகப்பெரிய ஒரு எரர். அந்த இதை சரி செய்கிறதுக்காக வேண்டி நம்ம 19ஆம் தேதி நம்ம அண்டர் மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு இரவு அண்டர் மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு நம்ம அடுத்தது அதையெல்லாம் சரி செய்து 27ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாம் பக்காவாக விட்டுருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த வித ஒரு சின்ன மாறுதல் கூட இல்லாமல் கரெக்டாக அந்த ஃப்ளோங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், அப்புறம் அந்தந்த ஸ்பான்சருக்கு நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு நபருக்கு 2ஆவது ரவுண்டில் வரக்கூடிய அமௌண்ட்டு, 3ஆவது ரவுண்டில் வரக்கூடிய அமௌண்ட்டு, அதே போல் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர், செகண்ட் ஸ்பான்சர், தேர்ட் ஸ்பான்சர் 3 லெவலில் நம்ம இன்கம் கொடுக்குறோம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதை கண்காணிச்சுட்டே இருக்கோம். கரெக்டாக போயிட்டுருக்கு. அதில் இன்னொரு நம்ம இன்னைக்கு அடுத்த படிக்கட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம்னு சொல்ல வந்தோம்னா என்ன ஒரு இது இருந்தேன் அப்படின்னா, நம்ம இந்த பெண்டிங், அதாவது இந்த இதில் நம்ம பெண்டிங் இருந்தது. 10ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த 2 சவால்கள் நிறைந்த நாட்களில் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் அதே போல் அந்த ஸ்பான்சர் போகக்கூடிய அமௌண்ட்டும் மக்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்து, அதை இன்னைக்கு அதை மேக்சிமம் சரி செய்தாச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு தான் அதை செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அது நாளையோட அந்த செட்டில்மெண்ட் முடியும். அதே போல் இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு ஐடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு எந்தவித சீனியாரிட்டியும் கிடைக்காது. எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அந்த ஐடியை லாகின் பண்ணி நீங்கள் 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்ய தயாராகும் போது உங்களுக்கு ஒரு சென்ட் ஹெல்ப் வரும். சென்ட் ஹெல்ப்பை தொட்டு நீங்கள் பணம் அனுப்பி அதில் உள்ள 12 டிஜிட் நம்பரை போட்டு கன்ஃபார்ம் எப்போ எந்த செகண்ட் சார் சொல்லுவாங்க, நானோ செகண்ட் சொல்லுவாங்க, அந்த செகண்ட் தான் உங்களுக்கு சீனியாரிட்டி. இந்த சீனியாரிட்டிங்கிறது எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதான் சீனியாரிட்டி. எப்படின்னு பார்த்துக்குங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரும்போதும் அதே சீனியாரிட்டி தான், செகண்ட் வரும்போதும் அதே டைமை வச்சு தான் அது போகும், தேர்ட் ரவுண்டும் அதே சீனியாரிட்டி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வர லேட் ஆச்சு, செகண்ட் ரவுண்டு எனக்கு பிறகு ஜாயின் பண்ண நபருக்கும் வந்துட்டு அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். செகண்ட் ரவுண்டு அவருக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி படி வரிசைப்படி சிஸ்டம் அடிக்கிறோம். அதனால் அதை பற்றியே நம்ம சீனியாரிட்டி பற்றியே கவலைப்பட வேண்டாம். இங்கே நம்ம ஒரே ஒரு வேலை செய்யணும், நியாயமாக உண்மையாக நம்ம ஒருத்தருக்கு 1000 ரூபா அனுப்பிட்டு அந்த ப்ரூஃபை கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடணும். அதே நேரத்தில் அந்த 12 டிஜிட் நம்பரை எடுத்து போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இதுதான் நம்மளுடைய வேலை ஒவ்வொரு முறையும். இப்போ இனி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஐடி போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா லாகின் பண்ணாங்க. லாகின் பண்ணும்போது அவங்களுடைய சென்ட் ஹெல்ப்பில் அவங்களுக்கு ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த இதை அவங்க பணம் அனுப்பாமல் நிறைய பேர் தவற விட்டாங்க, பணம் அனுப்பலை. அப்போ ஐடி போட்டாங்க, ஓப்பன் பண்ணாங்க. ஐடி போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சும்மா இருந்தால் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இருக்காது. ரெஜிஸ்டர் பண்ணி அதை லாகின் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு லிங்க் யாருக்கு பணம் அனுப்பணுமோ ஒருவருடைய லிங்க் இங்கே இருக்கும். இவர் பணம் அனுப்பலைன்னா அவருக்கு போகாது. அப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம விடணும் அப்படிங்கிறதுனால அந்த இதை என்ன பண்ணியிருக்கோம்னா, அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். இனி இண்டிலிருந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, பணம் இருந்துனா மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே அந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நீங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ண தவறுனீங்கன்னா 12 மணிக்கு பிறகு டெய்லி இரவு 12 மணிக்கு பிறகு உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். சிஸ்டமே ரிமூவ் பண்ணிடும். அப்போ நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஐடியிலையும் இன்ஆக்டிவ் ஐடிங்கிறது ஒன்றுமே இருக்காது. ஒன்லி ஆக்டிவ் ஐடி மட்டும்தான் இருக்கும்.
அதே நேரத்தில் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த பெண்டிங் இருந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நாளையிலேருந்து லைவில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாருக்காவது லாக்கில் இருந்திருக்கலாம், ஸ்பான்சர் இன்கத்தில் லாக்கில் இருந்திருக்கலாம், செகண்ட் ரவுண்டில் லாக்கில் இருந்திருக்கலாம், தேர்ட் ரவுண்டில் லாக்கில் இருந்திருக்கலாம். இல்லை நம்ம ஸ்பான்சர் ஹெல்ப் வரக்கூடியதில் வந்து 5 பேர்லேருந்து வரணும், 5 பேர்லேருந்து வந்திருக்கும், இன்னும் ஒரு நபர்லேருந்து வரலாம். அல்லது 2 பேர்லேருந்து வரக்கூடிய இடத்துல வந்து ஒருத்தர் அனுப்பியிருப்பார், இன்னொருத்தர் அனுப்பாமல் இருப்பார், இன்னொருத்தர் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லாக்கெல்லாம் நாளையிலேருந்து ரெகுலராக ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கழிச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லாக் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். யாரும் வந்து இனி வந்து ஒன் சைடு ஹெல்ப்பில் வந்து எனக்கு அமௌண்ட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதாவது லேட் மீன்ஸ் அந்த சீனியாரிட்டி வரும்போது எனக்கு லேட் ஆகுது, ஒரு பணம் தான் வந்திருக்கு இன்னொன்று வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே இனி வராத அளவுக்கு சிஸ்டத்தை நம்ம மெருகேற்றிருக்கோம். இந்த விஷயம்தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அப்போ இப்போ நமக்கு வந்து இங்கே சீனியாரிட்டிங்கிறது நம்ம ஐடி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது மட்டும்தான் சீனியாரிட்டி. அதே போல் சார் இன்னைக்கு ஒரு பெரிய கணக்கெல்லாம் போட்டு நாதன் சார் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு தலைமை தாங்கி ராஜேஸ்வரன் சார் நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நாதன் சார் வெற்றி திட்டத்தை விளக்கமாக சூப்பராக அவங்க ஸ்டைலில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அவங்க அந்த ஸ்லைடை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் செலவிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு 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 மனிதருடைய மூளையை ரொம்ப கசக்கி புழிஞ்சு அவங்க அந்த என்ன மாதிரி ஸ்லைடு போட்டால் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தாங்க. இது அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு சுற்று மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 216 பேர் வந்தால் ஒரு சுற்று முடிஞ்சிடும், அடுத்த சுற்று திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்தது நம்மளோட ஐடி என்ன ஆகும், இங்கே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்டில் நிற்கவே மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட ஐடி எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்காது. நான் இது வரைக்கும் பண்ண கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்க யாருமே அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த ஆட்டோ பூலாக இருக்கட்டும், ஆட்டோ ஃபில்லாக இருக்கட்டும், யாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கே இருக்கக்கூடிய டாப் லெவலில் கடந்து அடுத்த ஸ்டெப்பு திரும்ப ரிப்பீட் ஆனதா சரித்திரமே இல்லை. சரித்திரமா நான் பார்க்கவே இல்லை, எந்த கம்பெனிலும் பார்க்கல. அப்போ இதில் என்ன அப்படின்னா, அதனால தான் நம்ம சுற்றுகளை குறைச்சி வச்சிருக்கோம். எவ்வளவு சுருக்கமாக வைக்கணுமோ, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்ன்றலாம் இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னால் வந்துடுவாங்க. 3 ரவுண்டு வாங்கினதும் அவங்க பின்னால் வந்துடுவாங்க. அப்போ பின்னால் இருக்கக்கூடியவங்களாம் முன்னால் வருவாங்க, முன்னால் இருக்கக்கூடிய பின்னால் வருவாங்க. இப்படி அது ஒரு ரொட்டீனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கம்பல்சரின்னு ஒன்று வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம், ஒரு ஐடிக்கு 2 நபர்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். அதுலேயும் ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஐடியை வந்து நான் மக்களை வந்து நான் ரொம்ப பார்த்து பேசிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு அவங்க ஐடி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுடைய வெற்றி, அதாவது நமக்கு வந்து இது இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் தேவைன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகளுக்கும் தேவை. ஏன் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா மட்டும் தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபா மட்டும். அதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பெனிக்கு அனுப்பல, ஒருவருக்கு உதவித்தொகை அனுப்புகிறோம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அப்ரூவல் கொடுக்க வேண்டாம், அக்செப்ட் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சீனியாரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அக்கௌண்ட்டில் வரும்போது அத்தனை பர்சன்டேஜ் போச்சு, இத்தனை பர்சன்டேஜ் போச்சு, விட்ரால் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நேரடியாகவே வந்துடும்.